ஜாவா ப்ரோக்ராமிங் உடைய 10th வீடியோ. இந்த வீடியோவில் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ டெக்னிக்கலாக இல்லாமல் ஜென்ரலாக இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தா, தாத்தா இருப்பார். தாத்தாவுக்கு வந்து ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும், பிஹேவியர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவராக இருப்பார், இடது கை பழக்க முடியவராக இருப்பார். அது அப்படியே அப்பாவுக்கு வரும், அப்பா கிட்ட இருந்து அப்படியே பையனுக்கு வரும். ஸோ தாத்தா கிட்ட இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸை அப்பா இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டாரு, அப்பாட்ட இருந்து பையன் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டான். ஸோ ஜென்ரலாக இன்ஹெரிட்டன்ஸ்னால் இதுதான். கிட்டத்தட்ட ப்ரோக்ராமிங்லேயும் இதே மாதிரி தான் கான்செப்ட். ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு வந்து இன்ஹெரிட் பண்ணிக்குது ப்ராப்பர்ட்டிஸை. அதை நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் சொல்லணும்னா, எ கிளாஸ் தட் அக்வைர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அனதர் கிளாஸ். ஒரு கிளாஸோடைய வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் இன்னொரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்குது. எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம் ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. 2 கிளாஸ் இருக்குது. கிளாஸ் ஏல வந்து ஒரு வேரியபிளும் ஒரு மெத்தடும் இருக்குது. ஏஜுங்கிற வேரியபிள், கேல்குலேட் ஏஜ்னு ஒரு மெத்தட் இருக்குது. கிளாஸ் பியில் ஸ்ட்ரிங் நேம்னு சொல்லி ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருக்குது. இப்போ கிளாஸ் பி கிளாஸ் ஏகிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ண போகுது. அப்படின்னா கிளாஸ் ஏவுடைய வேரியபிளையும் மெத்தடையும் ஒரு காப்பி எடுத்து இங்கே வச்சுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் ஏன் இதை கிரே கலரில் கொடுத்துருக்கேன்னா, இது கிளாஸ் பியோட வேரியபிள், இது ஆக்சுவலாக இங்கே இல்லை. கிளாஸ் ஏவை இன்ஹெரிட் பண்ணதுனால அந்த 2 வேரியபிளும் ஒரு காப்பி இங்கே வந்துருச்சு. ஸோ அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்துடும். பட் ஆக்சுவலாக நம்ம இதை டிஃபைன் பண்ண மாட்டோம். இங்கே இன்ஹெரிட் பண்ணிட்டாலே இதெல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணதாக அர்த்தம், டிக்ளேர் பண்ணதாக அர்த்தம். ஓகே, இப்போ என்னென்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டைரெக்டாக ஜாவாவில் சப்போர்ட் பண்ணாது, இன்டைரக்டாக இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் மூலிமா அதை அச்சீவ் பண்ணுவாங்க. அது இன்டர்ஃபேஸ் வீடியோ வரும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த 3 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். கிளாஸ் ஏ கிட்ட இருந்து கிளாஸ் பி இன்ஹெரிட் பண்ணிக்குது. ஸோ இதை கிளாஸ் ஏல இருக்கிற வேரியபிள்ஸும் மெத்தட்ஸும் கிளாஸ் பிக்கு இன்ஹெரிட் ஆகி இங்கே வந்துடும். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம் ப்ரோக்ராமிங்கில் இப்போயே. ஸோ இது ஒரு மெயின் கிளாஸு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் ஏ கிளாஸ் பி, நம்ம அந்த பிபிடியில் பார்த்த மாதிரியே 2 கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் ஏ. ஸோ இதில் வந்து நம்ம மெத்தட்லாம் வேரியபிள் மட்டும் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ ஒரு ஏஜுங்கிற ஒரு வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் கிளாஸ் ஏல. கிளாஸ் பி, கிளாஸ் பியில் ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் இருக்குது. இப்போ கிளாஸ் பி என்ன பண்ண போகுது, கிளாஸ் ஏவை இன்ஹெரிட் பண்ண போகுது. இன்ஹெரிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கிளாஸ் கிளாஸ் பி, கிளாஸ் நேம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு, எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு, ஸ்பேஸ், எந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போதோ அந்த கிளாஸ் நேம், அவ்வளோதான். இப்போ நம்ம பிபிடி படி என்ன அர்த்தம்னா, இந்த வேரியபிளும் இந்த ஏஜுங்கிற வேரியபிள் இங்கே இருக்கிறதா அர்த்தம், இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணதா அர்த்தம். அதாவது இப்படி இருக்கிறதா அர்த்தம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம இங்கே பண்ணல, ஏன்னா நம்ம கிளாஸ் ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ கிளாஸ் ஏல இருக்க வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு காப்பி வந்துடும். இப்போ இதை செக் பண்ணுவோமா, கிளாஸ் பிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஏஜுங்கிற வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கிளாஸ் ஏல இருக்க வேரியபிளை கரெக்டாக இன்ஹெரிட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு மெயின் கிளாஸ் வச்சுருக்கோம், கிளாஸ் பி
கிளாஸ் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பி டாட் பார்த்தீங்களா, பி டாட் நம்மளால 2 வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியுது, ஏஜ் நேம் அப்படின்னு. ஆனால் அதே காட்டிடுச்சு, ஏஜ்ங்கிறது எந்த கிளாஸ் உடையது, கிளாஸ் ஏது, நேம்ங்கிறது கிளாஸ் பி உடையது. பட் கிளாஸ் ஏ உடையது ஏன் நம்மளால கிளாஸ் பியோட ஆப்ஜெக்ட்ல ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா, கிளாஸ் பி ஆல்ரெடி கிளாஸ் ஏவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ கிளாஸ் ஏல இருக்கிற வேரியபிள் ஆட்டோமேட்டிக்கலி ஆக்சஸ்டு பை கிளாஸ் பி, ஆக்சசிபிள்னு சொல்லலாம். நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்னதான் வேல்யூ வருதுன்னு. ஸோ 10ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸோ இதோட வேல்யூ மாற்றணும் அப்படின்னா டைரெக்டாக இங்கேருந்து பி டாட் ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்தோம்னா 20ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, கிளாஸ் பியில் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருந்துச்சு, நேம் அப்படின்னு சொல்லி. கிளாஸ் ஏல ஏஜ்னு ஒரு வேரியபிள் இருக்குது. கிளாஸ் பி என்ன பண்ணுச்சுன்னா கிளாஸ் ஏவை இன்ஹெரிட் பண்ணிடுச்சு. ஸோ அதை எப்படி அதை அச்சீவ் பண்ணோம்னா, கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் ஏ அப்படின்னா கிளாஸ் ஏவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணிக்கிச்சுன்னு அர்த்தம். அப்போ கிளாஸ் ஏல இருக்கிற ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டோம், கிளாஸ் ஏவுக்கு எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் கிளாஸ் பிக்கு கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா ஏஜ் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா என்னவா தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னா, கிளாஸ் பி இன்ஹெரிட் கரெக்டாக பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். ஸோ அடுத்தது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, கிளாஸ் ஏ கிட்ட இருந்து, அதாவது கிளாஸ் பி வந்து கிளாஸ் ஏவை இன்ஹெரிட் பண்ணிருச்சு. ஸோ அப்போ இந்த ஏஜ் அண்ட் கால்குலேட் ஏஜ்ங்கிறது இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் சி கிளாஸ் பி இன்ஹெரிட் பண்ணுது. அப்போ கிளாஸ் ஏ கிட்ட இருந்து வாங்கின இன்ட் ஏஜ் கால்குலேட் ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் சிக்கும் போயிடும். ஸோ அப்போ கிளாஸ் சி டைரெக்டாக ஏவை இன்ஹெரிட் பண்ணல, பட் ஏவை இன்ஹெரிட் பண்ணி வச்சிருக்கிற கிளாஸ் பியை இன்ஹெரிட் பண்ணதுனால ஏஜ் அண்ட் கால்குலேட் ஏஜ் ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துருச்சு. ஸோ இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம இப்போ போன எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம், கிளாஸ் ஏல ஒரு வேரியபிள் ஏஜ், கிளாஸ் பி வந்து கிளாஸ் ஏவை இன்ஹெரிட் பண்ணதுனால ஏஜுங்கிற வேரியபிள் கிளாஸ் பிக்கு அக்சசிபிள் ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் சி ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இன்டென்ஷனில் கிளாஸ் ஏ எம்டியாக விட போகிறோம், ஆனால் எக்ஸ்டெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ண போகிறோம். இப்போ இப்போ கான்செப்ட் என்னன்னா, கிளாஸ் ஏவை வந்து கிளாஸ் பி இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இப்போ கிளாஸ் சி வந்து கிளாஸ் பி இன்ஹெரிட் பண்ண போகுது. அவ்வளோதான். இப்போ கிளாஸ் சியில் எந்த வேரியபிளும் இல்லை, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக எந்த வேரியபிளும் இல்லாமே விட்டுட்டேன், எம்டியாக விட்டுட்டேன். ஸோ கிளாஸ் சிக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது எம்டியாக இருக்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எம்டியாக இருக்க கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால அந்த ஆப்ஜெக்ட்டில் என்னென்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க. 2 வேரியபிள் வந்திருக்கு பாருங்க. ஏஜ்னு ஒரு வேரியபிளை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. நேம்ங்கிற வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியுது. ரெண்டுமே மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. ஏஜ்ங்கிற வேரியபிள் ஃப்ரம் கிளாஸ் ஏ, நேம்ங்கிற வேரியபிள் ஃப்ரம் கிளாஸ் பி. ஸோ நம்ம எந்த வேரியபிளும் டிக்ளேர் பண்ணாத ஒரு கிளாஸ்ல இருந்து கிளாஸோடைய ஆப்ஜெக்ட்டுக்கு 2 வேரியபிள் கிடைச்சிருக்கு. இது எங்கேருந்து கிடைச்சிருக்குன்னு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். நேம்ங்கிற வேரியபிள் கிளாஸ் பில இருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஏஜ்ங்கிற வேரியபிள் கிளாஸ் ஏல இருந்து கிளாஸ் பிக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு. அகைன் கிளாஸ் பில இருந்து கிளாஸ் சிக்கு இன்ஹெரிட் ஆனதுனால இந்த கிளாஸ் சியோட ஆப்ஜெக்ட் வச்சு நம்மளால 2 வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. கிளாஸ் ஏல இருந்து கிளாஸ் பிக்கும் கிளாஸ் பில இருந்து கிளாஸ் சிக்கும் இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ
ஸோ இன்டைரக்ட்லி கிளாஸ் சி என்ன பண்ணியிருக்கு, கிளாஸ் ஏ கிட்ட இருந்தும் கிளாஸ் பி கிட்ட இருந்தும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த கைண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு கிளாஸ் கிட்ட இருந்து நிறைய கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து 2, 3 பசங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த 3 பசங்களுமே கிட்டத்தட்ட அப்பா அம்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ்க்கு வந்து 2 சப் கிளாஸ் இருக்கலாம், மல்டிபிள் சப் கிளாஸஸ் இருக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, கிளாஸ் ஏ, அந்த கிளாஸ் ஏ கிட்ட இருந்து கிளாஸ் பி இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கிளாஸ் ஏ கிட்ட இருந்து கிளாஸ் சி இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 கிளாஸ்லயுமே இன்ட் ஏஜ்ங்கிறது இன்ஹெரிட் ஆகி போயிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட கிளாஸ் ஏ, அதில் வந்து ஏஜ்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, கிளாஸ் பி எம்டியாக விட போகிறோம், கிளாஸ் சி எம்டியாக விட போகிறோம். ஆனால் எக்ஸ்டென்ஸ் மட்டும் கிளாஸ் ஏவை தான் பண்ண போகுது. கிளாஸ் பியும் என்ன பண்ண போகுது, கிளாஸ் ஏவை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. கிளாஸ் சியும் என்ன பண்ண போகுது, கிளாஸ் ஏவை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. அப்போ என்ன ஆகும், கிளாஸ் ஏல இருக்கிற ஏஜ்ங்கிற வேரியபிள் கிளாஸ் பிக்கும் இன்ஹெரிட் ஆயிருக்கும், கிளாஸ் சிக்கும் இன்ஹெரிட் ஆயிருக்கும். நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ரைட். இப்போ நல்லா பாருங்க, கிளாஸ் பிலையும் எந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணல, கிளாஸ் சிலையும் எந்த வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணல. இப்போ நம்மளால ஒரு வேரியபிள் அக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக எதுலேருந்து வந்திருக்கும்னா, இந்த 2 கிளாஸுமே இன்ஹெரிட் பண்ணியிருக்கிற பேஸ் கிளாஸ்லேருந்து வந்திருக்கும். கிளாஸ் ஏங்கிற பேஸ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் ஆன வேரியபிள் தான் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். பி டாட் ஏஜ், ஏஜ் பாருங்க கிளாஸ் ஏலேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்குன்னு சொல்லுது. சி டாட் ஏஜ். ஸோ அப்போ கன்ஃபார்மாக அவுட்புட் என்னன்னு பாருங்க, 10 10 வந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, கிளாஸ் ஏலேருந்து கண்டிப்பாக கிளாஸ் பிக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு, கிளாஸ் சிக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பிக்கும் ஏஜ் போயிருக்கு, கிளாஸ் ஏலேருந்து அதே ஏஜ் கிளாஸ் சிக்கும் போயிருக்கு. அப்போ நான் பியில் இருக்க ஏஜை மாடிஃபை பண்ணேன்னா சியில் இருக்கிறதும் அப்டேட் ஆகுமா, அதாவது இது ரெண்டுக்குமே காமனாக ஏஜ் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். பி டாட் ஏஜ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்குறேன். அகைன் பியும் சியும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ மாற்றுறதுக்கு முன்னாடி 10 10ன்னு இருந்திருக்கு. பியோட வேல்யூ மட்டும் மாற்றிருக்கேன். அப்புறம் அப்போ சி ஆப்ஜெக்டில் இருக்கிற ஏஜோடைய வேல்யூ மாறல. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, இன்ஹெரிட் பண்ணும்போது இந்த வேல்யூ அப்படியே, அதாவது இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணாது கிளாஸ் பி. அதுக்கு பதிலாக இதோடைய ஒரு காப்பியை எடுத்து அங்கே வச்சுக்கும். அப்போ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏஜ் 10ன்னு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். அதை டிக்ளேர் பண்ணாக்கல அப்படியே ஒரு காப்பி எடுத்து இங்கே வச்சுக்கும். அதே மாதிரி சியும் அதே மாதிரி தான், ஏஜோடைய அப்படியே ஒரு காப்பி எடுத்து இங்கே வச்சுக்கும். அப்போ பியில் இருக்க வேல்யூ மாற்றினோம்னாலும் சியில் இருக்க வேல்யூ மாறாது. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஏவும் பி, அதாவது பிலையும் சிலையும் 10 10ன்னு இருந்திருக்கு. பியை மட்டும் மாற்றின 100ன்னு, சி மாறல, கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான், கிளாஸ் ஏ கிளாஸ் பி ஏலேருந்து இன்ஹெரிட் பண்ணுச்சுன்னா ஏல இருக்கிற வேரியபிள்ஸோடைய காப்பியை எடுத்து இங்கே வச்சுக்கும். அதாவது ஒரு டிக்ளேர் பண்ண காப்பி அப்படியே எடுத்து இங்கே வச்சுக்குமே தவிர ஏவோடைய வேல்யூவை வந்து அப்டேட் பண்ணாது. அதாவது பேஸ் கிளாஸோடைய வேல்யூஸ் மாறாது, டிரைவ்டு கிளாஸில் மட்டும்தான் வேல்யூஸ் அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது இன்னொரு முக்கியமான இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஜாவாவில் வந்து கிளாஸஸ் வச்சு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாது, டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாது. கீழே எழுதியிருக்க பாருங்க, இட் இஸ் நாட் சப்போர்ட்டட் டைரக்ட்லி பட் கேன் பி அச்சீவ்ட் பை இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கிளாஸ் இருக்குது, அது ஒரு டைப் ஆஃப் கிளாஸ் தான். அது அந்த வீடியோ வரும்போது நான் சொல்கிறேன். அந்த இன்டர்ஃபேஸுங்கிற கிளாஸ் மூலிமா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். பட் டைரெக்டாக ரெண்டு கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்க முடியாது. பட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 2 கிளாஸ் இருக்கும், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி. ஸோ கிளாஸ் ஏ
அதாவது கிளாஸ் சி வந்து கிளாஸ் ஏவை இன்ஹெரிட் பண்ணிக்கும், கிளாஸ் பியை இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஸோ அப்போ கிளாஸ் ஏல இருக்க எல்லா வேரியபிள், கிளாஸ் பியில் இருக்க எல்லா வேரியபிள் எல்லாம் சேர்ந்து கிளாஸ் சிக்கு வந்துடும். ஏஜுங்கிறதும் இங்கே வந்துருச்சு, நேமுங்கிறதும் இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து டைரெக்டாக பாசிபிள் கிடையாது. இன்டர்ஃபேஸ் வரும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட். இப்போ டைரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ கிளாஸ் ஏல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே வந்துடும் கிளாஸ் பிக்கு அப்படின்னா, அப்படி கிடையாது. கிளாஸ் ஏ வந்து கிளாஸ் பி வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு அப்படின்னா, கிளாஸ் ஏவோட எல்லா வேரியபிள்ஸும் மெத்தட்ஸும் வந்துடாது. ஸோ அதுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கு. இதில் சொல்லியிருக்கு பாருங்க, a subclass cannot inherit all the variables and methods of a base class. It has some restrictions. பேஸ் கிளாஸோடைய எல்லா வேரியபிள்ஸும் மெத்தட்ஸெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதுலேயும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். இதை சொல்லிவிட்டு நான் இதுக்கான ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளையும் காட்டுறேன். ஸோ பேஸ் கிளாஸோடைய எல்லா பப்ளிக் மெம்பர்ஸையும் டிரைவ்ட் கிளாஸ் எடுத்துக்க முடியும், இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும். ஆனால் பேஸ் கிளாஸில் ப்ரைவேட்டுன்னு கொடுத்துருக்கிற மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட்னு கொடுத்துருக்க மெத்தடாக இருக்கட்டும், அந்த எந்த மெத்தடு வேரியபிள் ப்ரைவேட்னு கொடுத்துருக்க எதையுமே டிரைவ்டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிக்க முடியாது. அடுத்தது ப்ரொடெக்டட்னு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. ப்ரொடெக்டட்னு என்னென்னா, பேஸ் கிளாஸோடைய ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சப் கிளாஸ் வந்து, அதாவது டிரைவ்டு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும். இன்ஹெரிட் பண்ணாலும் அந்த டிரைவ்டு கிளாஸ்க்கும் அது ப்ரொடெக்டடாக தான் இருக்கும். நான் அது உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் வரும்போது நான் காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். மூணும் வந்து ஒவ்வொரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சு, பப்ளிக் வேரியபிள் ஒன்று, ப்ரைவேட் வேரியபிள் ஒன்று, ப்ரொடெக்டட் வேரியபிள் ஒன்று. இதில் பேஸ் கிளாஸில் கிளாஸ் ஏங்கிறது பேஸ் கிளாஸ். ஸோ கிளாஸ் ஏங்கிறது பேஸ் கிளாஸ். அதில் வந்து 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் வச்சு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கிளாஸ் பி வந்து என்ன பண்ணுது, கிளாஸ் ஏவை இன்ஹெரிட் பண்ணிருச்சு. ஆனால் இங்கே நம்ம எதையுமே டிக்ளேர் பண்ணல. நம்ம இப்போ கிளாஸ் பிக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ பிங்கிற வேரியபிளால என்னென்ன, பிங்கிற ஆப்ஜெக்ட்னால என்னென்ன வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. இது கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா அது பப்ளிக் வேரியபிள், எல்லோ கலர்ல இருந்தால் அது ப்ரொடெக்டட் வேரியபிள். ஆனால் நம்மகிட்ட 3 வேரியபிள் இருக்கு இங்கே, ஏ பி சின்னு. ஏன் இந்த பிங்கிறது வரல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பப்ளிக் மெம்பர்ஸ் ஆஃப் பேஸ் கிளாஸை வந்து டிரைவ் கிளாஸ்க்கு வந்துடும். ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பேஸ் கிளாஸும் டிரைவ் கிளாஸ்க்கு வந்துடும். பட் ப்ரைவேட் மெம்பர் ஆஃப் பேஸ் கிளாஸ் டிரைவ் கிளாஸ்க்கு வராது. அதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏவும் சியும் வந்துருச்சு. கிரீன் கலரில் இருக்கா? கிரீன் கலர் இருந்தால் பப்ளிக் வேரியபிள். அப்போ கிளாஸ் ஏல இருக்கிற பப்ளிக் இன்ட் ஏ வந்து பிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அது பப்ளிக்காகவே ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இன்ட் சிங்கிற ப்ரொடெக்டட் வேரியபிள் கிளாஸ் பிக்கு வந்ததுக்கு அப்புறமும் எல்லோ கலர்ல பாருங்க ப்ரொடெக்டட் வேரியபிளாகவே இருக்கு. ஸோ ப்ரொடெக்டட் வேரியபிளாக இருந்தால் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, இப்போ பப்ளிக் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அந்தந்த பப்ளிக் வேரியபிளாக இருந்துச்சுன்னா எந்த கிளாஸ் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம். பட் ப்ரொடெக்டட் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணால் இன்ஹெரிட் பண்ணால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 வேரியபிளை வந்து இந்த பேக்கேஜில் இருக்க கிளாஸ் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த பேக்கேஜில் இருக்க கிளாஸ் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை இதுக்கு மாடியூலுக்கு வெளியே இருக்க கிளாஸ் எது வேணாலும் இந்த பப்ளிக்ங்கிற வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் பப்ளிக்னு கொடுக்குறோம். ப்ரைவேட்னு கொடுத்தா இந்த கிளாஸ் ஏவை தவிர வேறு எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே ப்ரொடெக்டட்னு கொடுத்தா இந்த கிளாஸ் ஏல இருக்கிற ப்ரொடெக்டட்ங்கிற வேரியபிளை வந்து இந்த மாடியூலில் இருக்கிற, அதாவது இந்த பேக்கேஜில் இருக்க கிளாஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா நிச்சயமாக இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கும் வித்தியாசம். ஸோ அதனால தான் நம்ம 3 வேரியபிள் கொடுத்தோம். பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட்னு கொடுத்து கிளாஸ் ஏவை இன்ஹெரிட் பண்ணிட்டு எந்தெந்த வேரியபிள் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்தோம். ஏவும் சியும் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதாவது பப்ளிக் மெத்தடும் பப்ளிக் வேரியபிளும் ப்ரொடெக்டட் வேரியபிளும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த 3 பாக்ஸில் கொடுத்துருக்கு. பப்ளிக், ஆல் பப்ளிக் வேரியபிள் மெம்பர்ஸ் ஆஃப் பேஸ் கிளாஸ் வில் பி இன்ஹெரிட்டட். Private members of base class will not be inherited. Protected members of base class will be inherited. இன்ஹெரிட் பண்ணாலும் அது வந்து ப்ரொடெக்டட் மெம்பராக தான் ஆக்சஸ் பண்ணும், ப்ரொடெக்டட் மெம்பராக தான் ஆக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்,
அந்த இன்ஹெரிட்டட் கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் அதை ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த கிளாஸை மறுபடியும் அதை இன்ஹெரிட் பண்ணி ஆகணும். ஆனால் பப்ளிக் வேரியபிள்ஸ்க்கு அப்படி கிடையாது. இன்ஹெரிட்டட் கிளாஸ்ல அது இருக்கு அப்படின்னா அதை வந்து வேற எந்த கிளாஸ் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஓரளவுக்கு டீப்பாக ஜாவா வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி யூஸ் ஆகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.